வணக்கம் நண்பர்களே. ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 2026 தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியல் கூட்டணியே தலைகீழாக மாற்றியிருக்கின்றன. எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் ஒரே அணியில் இருக்கிறார்கள். மிகப்பெரிய கூட்டணி பலத்தோடு தேர்தலை எதிர்கொண்ட திமுக இன்று தன்னந்தனியாக. இப்படிப்பட்ட சூழலில் அரசியல் தலைவர்களின் அறிக்கைகள் கவனிக்கப்பட வேண்டியிருக்கிறது. திருச்சி சிவா விரைவில் மத்திய அமைச்சர் ஆவார் என்கிறார் அனிதா ராதாகிருஷ்ணன். நாடாளுமன்றத்தில் மசோதாக்களை நிறைவேற்ற திமுகவின் உதவியை பாஜக நாடும் என்கிறார் சிதம்பரம். திமுக அதிமுக ஆகியவை பாஜகவின் அமைச்சரவை இணையும் என்கிறார் அமைச்சர் நிர்மல்குமார். இப்படி இவருடைய கூற்றுக்களை பார்க்கும் பொழுது திமுகவும் பாஜகவும் ஒன்றை ஒன்று நெருங்குகிறது. இன்றைய விவாதத்தின் கருப்பொருள் இதுதான். நெருங்கும் பாஜக திமுக தாவைக்காவை எதிர்க்கவா தங்களை காப்பாற்றுவா? இதுதான் இன்றைய விவாதத்தின் கருப்பொருள். இதை பற்றி விவாதிப்பதற்காக நம்முடைய அரங்கிற்கு திரு பிரான்சிஸ் செபாஸ்டியன் அவர்கள், அரசியல் விமர்சகர் அவர்களும், வழக்கறிஞர் டாக்டர் GS மோகன் அவர்களும், காங்கிரசின் செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் அவர்களும், பத்திரிகையாளர் திரு சித்தார்த் பிரபாகர் அவர்களும், அரசியல் விமர்சகர் திரு ராமன் அவர்கள் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். திரு பிரான்சிஸ் செபாஸ்டியன், திமுகவின் இந்த செயல் உண்மையிலே டிவிக்காவை எதிர்க்கிறதுக்காக பண்றாங்களா இல்லை தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா? அது எதோ அடிப்படையில் என்ன விஷயத்திற்காக நீங்கள் சொல்லுவீங்க? எல்லாருடைய அனிதா ராதாகிருஷ்ணன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு இவங்க பக்கத்தில் இடம் கொடுக்காதீங்க, பார்லிமெண்ட்டில் எங்களை தள்ளி வைங்க, நாங்கள் தனியாக இருக்கணுன்றாங்க. வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு? இடம் ஒதுக்கீடு மட்டும் தானே சொல்கிறாங்க. நம்மளுடைய தேசத்தை, தமிழக மக்களினுடைய திராவிட பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சி எல்லாருக்குமே உண்டு. அது நீங்கள் இன்றைக்கி தேர்தலை வைத்து நம்ம இடம் போட முடியாது. ஓகே, நம்மளுக்கு தேவை என்னன்னா, இவங்க டிஎம்கே இதில் செய்யலேன்னு தவறிட்டாங்கன்னு இவங்க என்டிஏலேருந்து வெளியில் வந்தாங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து. சவுத் ஸ்டேட்டில் எல்லாத்துலேயுமே ஆபத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்திய கூட்டணியில் நாங்கள் இடம்பெறவில்லை என்று முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார் இல்லையா? அதை கடிதம் எழுதினார், பேசினார், எல்லாம் இல்லை, அந்த மீட்டிங் எதுவுமே இல்லை. ஆனால் பிஜேபியை எதிர்த்து அவங்களால செய்யலேன்னு வச்சுங்க, அரசியல் இதோடு முடிச்சுன்னு அர்த்தம். அது செய்யவில்லை என்றால் அரசியலத்தோடு முடிந்தது. ஓகே, ஆமாம். அவருடைய நடவடிக்கைகள் இது எப்படி நம்ம டிவிக்கு எதிர்க்க பேசக்கூடிய நபர் யார் சார்? ஓகே, அந்த பார்லிமெண்ட்டில் உள்ள எம்பிஸ் தான் பேசணும். அதில் யார் கொறடாவா இல்லை தலைவரா, யாராவது ஒருத்தர் பேசணும். சும்மா அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ, அவர் யாரை வேணால், எனக்கு வேண்டியவங்களை யாரை வேணாலும், சிவா எம்பி அவர்களை நீங்கள் மாண்புமிகு உறுப்பினர்களை மந்திரியாக்குவதில் நான் ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்லலை. ஆனால் அது செயல்பாடுக்கு சரியாக வராது. அவருடைய உங்களை பொறுத்தவரை பாஜகவை நோக்கி திமுக நகராது. டாக்டர் GS மோகன் அட்வொகேட், ப்ளீஸ். இல்லை, தேர்தல் என்பது எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எனிதிங் இஸ் பாசிபிள். எஸ், எனிதிங் இஸ் பாசிபிள். அது அந்த காலகட்டத்தில் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ப கூட்டணி அமைப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் வெற்றி பெறணும். மாநிலத்தில் அந்த சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் மத்தியோட இணக்கமாக இருந்தால் தான் பல நீங்கள் வெற்றி பெற. நான் சொல்கிறது திமுக பிஜேபியை நோக்கி போதாங்கிறது. இல்லை, அது போகணும்னு தான் எதிர்பார்ப்பு. நீங்களும் அப்படி தானே எதிர்பார்த்து தானே போட்டுறீங்க. டாபிக் என்ன இல்லையா? ஏனென்று சொன்னால் மாநில வளர்ச்சி மத்தியை நோக்கி தான் பயணிக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது கூட்டணி அமைப்பதில் தவறு இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே பிஜேபியோடு கூட்டணி அமைப்பதில் தவறு இல்லை. ஏற்கனவே 1999 கூட்டணியில் இருந்தவர்கள் தான். அதில் பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்தோம் அந்த காலகட்டத்திலே. ஆக வாய்ப்பு இருக்கின்ற போது பல நம்ம அதனுடைய அமைப்பு அல்லது அந்த பலனை பெறுவதற்கு கூட்டணி அமைப்பதிலே தவறில்லை. திரு சந்திரசேகரன், காங்கிரசின் செய்தி தொடர்பாளர். இல்லை, அதாவது இந்த தேர்தல் முடிவு என்பது பல சினாரியோவை மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேர்தலுக்கு முன், தேர்தலுக்கு பின்னு 2 சினாரியோவாக எடுத்தோம்னா அது திமுகவின் நிலைப்பாட்டிலும் சில மாற்றங்கள் தெரிகிறதுன்றதை நான் பார்க்குறேன். என்னென்னா, ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் எதற்குன்னு கேட்டவங்க ரெகுலராக காலையில் எழுந்த உடனே அந்த கவர்னரை பார்த்துட்டு தான் நம்ம வேலையை ஆரம்பிக்கிறாங்க டெய்லி. அந்த மாதிரி இருக்குது இப்பொழுதைய திமுகவுடைய சூழ்நிலை. இரண்டாவது, அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்செல்லாம் சாதாரணமாக கடந்து போயிட முடியாது.
அதனால அவர் ஒரு தலைமையின் சீனியர் உத்தரவு இல்லாமல் இது மாதிரி பேசியிருக்க முடியாது. ஒப்புதல் இல்லாம ஒப்புதலோடு பேசினாருன்னு நான் எடுத்துக்கல. அப்படி எடுத்துக்கல. ஆனா பேசிய பிறகு அதற்கு ஒப்புதல் கிடைக்கும். ரெண்டு அதை இருக்கு. மறுக்கவும் இல்லை. அதான் சொல்றேன், பேசிய பிறகு அதை மறுத்திருந்தால் அதை சொல்லலாம். இது மாதிரி யாரும் பேசக்கூடாது, இது பேசியதற்கு தலைமை ஒப்புதல் இல்லைன்னு யாராவது மறுத்திருந்தாங்கன்னா நீ சொல்லலாம். ஏனென்றால் ஒரு திருச்சி சிவா அவர்கள் கூட சாதாரண ஆள் கிடையாது. ஒரு துணை பொதுச் செயலாளராக இருக்கார், அங்கே கொள்கை பொறுப்பு செயலாளராக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர், சீனியர் லீடர். அதே மாதிரி இவருமே ஒரு 7 தடவை எம்எல்ஏ இருந்தவர், முன்னாள் அமைச்சராக இருந்தவர், இந்த கட்சியில் ஒரு முக்கிய பிரமுகர் அனிதா ராதாகிருஷ்ணன் என்பவர். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் பேசும்பொழுது 6 மாதங்களில் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வருவார், திருச்சி சிவா அமைச்சராவார்னு சொல்கிறது வந்து ஒரு கடந்து போகிற விஷயம் இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஒன்று. இரண்டாவது, அந்த கவர்னர் ரப்பர் ஸ்டாம்பு தான், அவருக்கு எந்த அவர் சொன்னது வந்து திருச்சி சிவா வந்து பாஜக அமைச்சரவையில் மந்திரியாக இருக்காரு. மத்திய அமைச்சராவார்னா அப்புறம் என்ன, அவ்வளவுதான். நீங்க சென்ட்ரல் மினிஸ்டர் ஆவார்னா பாஜக தான். சொன்னது எப்படி ஆயிடுதுன்னா, இங்க சிஎம் அமைச்சராவார்னா சென்ட்ரல் மினிஸ்டர் தான் சொன்னேன். சென்ட்ரல் மினிஸ்டர் தான் சொன்னேன். சென்ட்ரல் மினிஸ்டர்ன்றப்ப பாஜக அமைச்சரவையில் தான், அது அண்டர்ஸ்டுட். ரெண்டாவது, நீங்கள் அவர் மற்ற விஷயங்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கவர்னருக்கு எந்த உரிமையுமே இல்லை, அவர் வெறும் ரப்பர் ஸ்டாம்பு தான், எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொன்னோம், எந்த அதிகாரமும் கிடையாது, அவர் ரப்பர் ஸ்டாம்பு தான், போஸ்ட்மேன் தான் திமுகவுடைய நிலைப்பாடு தேர்தலுக்கு முன்பு வரை. இன்றைக்கு அவருக்கு அதிகாரம் எல்லாம் இருக்கிறது, இந்த அரசின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் அவருக்கு இருக்கிறதுன்னு ஆர்எஸ் பாரதி அவரை மீட் பண்ணிட்டு வந்து சொல்கிறார். அவரே கேட்டார், அதாவது குதிரை பேரம் நடக்கிறது, நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் மனு கொடுத்தோம், எனக்கு என்ன இதில் அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு கவர்னர் எங்களிடம் கேட்டார். உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு நான் சொன்னேன்னு வெளியில் சொன்னார். இதெல்லாமே அவர்கள் சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன், நானாக எதுவும் பேசலை. ஆக அந்த அதிகாரத்தை அவர்கள் இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க, இருக்குன்னு சொல்கிறாங்க இப்பொழுது. ஆக அந்த நிலைப்பாடு அவர்கள் பாஜகவை நோக்கி நெருங்குகிறார்கள். ஏனென்றால் இது வந்து இப்போ இல்லை, தேர்தல் முடிவுகள் வெளிவரும் பொழுது நாங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவிற்கும் அது ஒரு காரணமாக அமைந்ததுன்றதையும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா தேர்தல் முடிவு வெளிவரும் பொழுதே அந்த மாலையிலேயே திமுகவும் அதிமுகவும் தனியாக ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலைமைக்கு அந்த தேர்தல் முடிவு வந்து கொண்டிருந்துச்சு. அப்போவே என்ன பண்ணாங்கன்னா, கவர்னர் மூலமாக ஒரு பேச்சுவார்த்தை, திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைப்பது, அதிமுக தலைமையில் எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கு கவர்னர் மூலமாக ஒரு முயற்சி நடந்தது. அதற்காக தாமதப்படுத்தப்பட்டது, விஜயோட அவர்களை அழைப்பதற்கு கவர்னர் தாமதப்படுத்தினார். அது நடந்தது. அந்த முயற்சியை தடுப்பதற்காகத்தான் காங்கிரஸும் அவசரமாக போய் தாவேக்காவிற்கு ஆதரவு அளித்தது. சொல்லாமல் கொள்ளாமல் வெளியேறியது அதற்காக. சொல்லாமல் கொள்ளாமல்ன்றதே இதில் கிடையாது. இதில் சொல்லிட்டு போகிறது சொல்லாமல் போகிறதுன்றது கிடையாது. எங்களுடைய கட்சி நாங்கள் முடிவெடுக்கிறோம், அவ்வளோதான். இதில் வந்து யார் சொல்லி கொண்டு போவதெல்லாம் அந்த இதெல்லாம் ஃபார்மாலிட்டி. முதல் இந்தியாவிலேயே ராகுல் காந்தி பிரதமராக அறிவிச்சவர் ஸ்டாலின் தான் இருக்கலாம். அது ஒருவருக்கொருவர் உள்ள பரஸ்பர வெற்றிக்கான பாதை. அது நீங்கள் அன்று அறிவிக்க வேண்டிய தேவை இருந்துச்சு, திமுகவுக்கும் அறிவிக்க வேண்டிய தேவை இருந்துச்சு, மோடிக்கு எதிராக ஒருவரை நிறுத்த வேண்டிய தேவை இருந்துச்சு. அறிவித்தார்கள், பரஸ்பரம் வெற்றி பெற்றோம். உங்களுடைய வாக்குகள் எங்களுக்கு கிடைத்தன, எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு கிடைத்தன, பெரும்பான்மையான வாக்குகள் கிடைத்தன. அதுதான் நீங்கள் எடுக்கணும். நெருங்குவது நிஜம். கண்டிப்பாக அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுன்றதை பார்க்குறேன். ஆனால் இது வந்து அவர்களுடைய கட்சியை பொறுத்தவரை ஒரு சரியான முடிவா என்பது வந்து காலம்தான் தீர்மானிக்கும். திரு ராமன், உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உண்மையில் பாஜகவை நோக்கி திமுக நெருங்குகிறது தானா? அதுக்கப்புறம் எதற்காக பேசுவோம். இல்லை, அரசியலில் எது ஒன்று நடக்கலாம். ஏற்கனவே கலைஞர் முதலமைச்சர் இருக்கின்ற போது வாஜ்பாயுடைய அமைச்சரவையில் 5 ஆண்டு காலம் பூர்த்தி செய்தார்கள் திமுக பாஜக கூட்டணியில். அதே மாதிரி ஒரு சட்டமன்ற தேர்தலும் சந்தித்தாங்க. அப்போ கலைஞர் என்ன சொல்ல, தன்னுடைய முரசொலி பத்திரிகைகளே என்னென்னா, ஆர்எஸ்எஸ் இந்து இயக்கங்கள் வந்து நம்முடைய திராவிட இயக்கங்கள் எப்படி சேவை செய்கின்றதோ அதே போல் சேவை செய்யக்கூடிய மனநிலை, அவர்கள் வன்முறையாளர்கள் மதவாதி அல்ல என்று சொன்னதும் கலைஞர் தான். ஸோ இன்றைக்கி அரசியல் சூழ்நிலையை வந்து இன்றைக்கி விஜய் அவர்கள் இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்காங்க. யாராவது அந்த கட்சி ஆட்சி அமைக்க நினைச்சாங்களா? திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வெற்றி பெற்ற அந்த கூட்டணி கட்சிகள் என்று தகவலை கூட இணைந்து ஆட்சி அமைக்கின்றார்கள். அண்ணன் சந்திரசேகரன் மாதிரி அவர் உருட்டுறாரு. காரணம் என்ன, ஆளுநர் ஒன்றும் பஞ்சாயத்து தலைவர் ஒன்றும் பண்ணலை. நீங்கள் ரஜினிகாந்தை சொன்னால் கூட நாங்கள் நம்புவோம், ஆனால் ஆளுநர் மேல் அபகாண்டாக போய் சொல்கிறது அது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? அப்படிலாம் காங்கிரஸுடைய கற்பனை பாருங்கள். அவங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா கை கோத்து வச்சாராங்க. எங்கே நடந்துச்சு சார்? அது அந்த டாபிக்ல வேற சார். அந்த டாபிக்ல ஒப்புதல் வேற ஆளுநர் இல்ல சார். அதுக்காக ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆனாரா? இல்ல அதுக்காக ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆனாரா? சொல்ல அவர் நாட்டாமையா இருந்தாரா? ரஜினிகாந்த் சொன்னா கூட ஏத்துக்கலாம் சார். நீங்க ரஜினிகாந்த் சொன்னா கூட ஏத்துக்கலாம். ஆனா ஆளுநரை சொல்வது அது நிச்சயமாக அந்த மாதிரி சூழ்நிலை கிடையாது. அன்னைக்கு சட்டம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு சிதம்பரம் கூட என்ன சொல்லிருக்காரு, என்சிபி கட்சி தலைவர்களும் நீங்க அந்த நாடாளுமன்ற அந்த கூட்டு தீர்மானத்தில் நீங்க மசோதாக்களை நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க, பாஜக சப்போர்ட் பண்ணாதீங்க,
பண்ணாதீங்க, அதே போல் திமுகவும் சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க அனலிஸ்ட் பண்ணி போகிறது தான் அனிதா ராமகிருஷ்ணன் அங்கே கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. தப்பு இல்லையா? அதில் என்ன இருக்குது? இப்போ ஒன்றும் இல்லை, நிதிஷ்குமார் அவர்கள் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்களும் பிஜேபி எவ்வளோ கேவலாக பேசினாங்க. இன்றைக்கி அவங்க கூட்டணி ஆட்சி அமைச்சு நிதிஷ்குமாரே நீங்களே இந்த ஸ்டேட்டை ஆண்டுக்கிடுங்க, எங்களை விட்டுங்கனையும் அவருக்கு பையனுக்கு மகன் சுட்டலாமே இல்லையே. அப்போ ஒரு பரந்த தொலைநோக்கு எண்ணம் நாட்டின் நலனுக்காக நிதிஷ்குமார் எடுக்கின்றார், ஒரு பரந்த தொலைநோக்கு எண்ணம் ஆந்திரா சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் எடுக்கின்றார் என்றால் தமிழ்நாட்டில் அண்ணா திமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைதியில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையா? வந்து பரந்த நோக்கம் அது. திமுக வந்து பாஜக நெருங்குவது நாட்டின் நலனுக்காக தான், நாட்டின் நலனுக்காக தான். திரு சித்தார்த் சார், இதில் 3 விஷயம் பேசணும்னு பார்க்குறேன். 2 வந்து அனாலிசிஸ், 1 வந்து ஃபேக்ட்டு. ஒன்று வந்து என்னென்னா, அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் என்னென்னா, சார் இப்போது டிவிகே வந்து லெஃப்ட் ஆஃப் சென்டர் பாலிடிக்ஸை ஆக்கியூபை பண்ணிட்டாங்க. திமுகவுடைய செக்யுலர் சோஷியல் ஜஸ்டிஸ் அலையன்ஸில் இருந்த பார்ட்டிஸ் காங்கிரஸ், லெஃப்ட், விசிகா, ஐயூஎம்எல்லாம் வந்து தம் பக்கம் அவங்க ஈர்த்துட்டாங்க. ஸோ திமுக வந்து இப்போ தனியாக தாவேகா தான் இப்போ ப்ரிடாமினன்ட்டான சென்டர் ஆஃப் லெஃப்ட் பாலிடிக்ஸில் இருக்காங்க. அந்த ஸ்பேஸில் வந்து பெரிய வரவேற்பும் இருக்குது மக்கள் மத்தியில். ஸோ திமுக வந்து அதே இடத்துல தாவேகா அலையன்ஸோட போட்டி போட முடியாது. ஸோ டெஃபினெட்லி அவங்க நம்ம மேத்தமெட்டிக்கலாக பார்த்தோன்னா ரைட் பக்கம் தான் போய் ஆகணும். அதனால தான் அவங்க பிஜேபி பக்கம் போவாங்கிறது என்னோட அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து நான் ஒரு ஃபேக்ட் சொல்றேன், நோ அதர் ஆப்ஷன்ஸ், போயே தீர வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்கு. ஆமா, ஏன்னா ஓட்டு பெறறதுக்காக அவங்க அந்த பக்கம் தான் போய் ஆகணும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து நான் ஃபேக்ட் ஒன்று பேசணும்னு இருக்கேன். சென்ட்ரல் ஏஜென்சியோடைய கேசஸ் இப்போ போன ஆட்சியில் நம்ம பார்த்தோம், எங்ககிட்ட ப்ரெடிகேட் ஆஃபென்ஸே இல்லைங்கிற மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ இல்லை சிபிஐ வந்து வழக்கே போட முடியாதுங்கிற மாதிரி ஒரு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்க, சிபிஐ வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் எந்த சர்ச்சஸுமே போகலை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் உள்ளே வரல. அதே மாதிரி நம்ம ஈவா வேலு அவர்கள் மேலே இந்த டிவிஎஸ்சி கேஸ் போட்ட பிறகும் இடிக்கு ஒரு ப்ரெடிகேட் ஆஃபென்ஸ் இருக்குது, ஆனாலும் அவங்க வரல. ஸோ இதை வந்து நான் எப்படி ரீட் பண்ணுறேன்னா, இதை அவங்க வந்து ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசியாக எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். மூணாவது வந்து நம்ம திமுகவுடைய அரசியல், அப்படி ஒரு கால் நீங்கள் சொல்லுவது உண்மையாக இருந்தால் சித்தார்த், 5 ஆண்டு கால திமுக ஆட்சியின் மீது படப்படும் எவ்வளோ விஷயங்கள பிஜேபி ஆக்ஷன் எடுத்து அப்போ வந்து அவங்க ஆட்சியில் இருந்தாங்க, இப்போ வந்து அவங்க ஆட்சியில் இல்லைங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அந்த நெருக்கம் வந்து ஒரு மாதிரி திமுக ஆட்சியில் இருந்தபோது பாஜக எதிர்ப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க பேசுகிறாங்களாங்கிறதே வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. சார், மூணாவது விஷயம் என்னன்னா, திமுக வந்து நான் ஒரு ரொம்ப பிராக்மேட்டிக்காக ரொம்ப ப்ராக்டிக்கலான பொலிட்டிக்கல் பார்ட்டியாக பார்க்குறேன். இப்போது பிஜேபிக்கு வந்து அவங்களுடைய தேவை இருக்குது. இப்போ டீலிமிட்டேஷன் பில் அவங்க பாஸ் பண்ணணும்னா 2/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு வேணும். ஸோ இவங்க அட்லீஸ்ட் இவங்க நமக்கு ஓட் செய்யலைனா கூட திமுக வெளிநடப்பு செஞ்சால் கூட பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் இவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா, திமுக அந்த தேவையை யூஸ் பண்ணி அவங்களுக்கான தேவையான விஷயங்களை அடைஞ்சுப்பாங்கிற மாதிரி ஒரு பிராக்மேட்டிக்கான பார்ட்டி. அதான் சார் சொன்னார், அப்போ முன்னாடி கூட அவங்க பாஜகவோட அலையன்ஸில் இருந்து நிறைய தமிழ்நாட்டுக்கான விஷயங்களை வாங்கி பெற்றிருந்தாங்கிற மாதிரி இப்போ தமிழ்நாட்டுக்காக வாங்க முடியாது. அவங்க மேல இருக்கிற கேஸஸை கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி அவங்க பார்த்துக்கலாம், அதுக்கான பாசிபிள் உண்டு. திரு பிரான்சிஸ் பாஸ்டின், சித்தார்த்தனுடைய அந்த வாதத்தை கேட்டிருப்பீங்க, உங்களுடைய பதில் என்ன? அவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய கேசஸ்க்காக தான் திமுக வந்து கட்டாயம் போயே தீரணும், அந்த தேவை திமுகவுக்கு இருக்கு, எம்பியினுடைய நம்பர் பிஜேபிக்கு தேவை, அதுவும் இருக்கு, ரெண்டுமே ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படிங்கிற சித்தார்த். உங்களுடைய அதாவது கேஸுக்காக நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை டிஎம்கே என்றைக்குமே தன்மானம் விட்டு கொடுக்காது. டிஎம்கே என்றைக்குமே தன்மானத்தை விட்டு கொடுக்காது. ஏன்னா அவங்க இன்னைக்குல அன்னைக்குலேருந்து எப்போதுமே வந்து அவங்க வந்து தன்னுடைய நிலைப்பாடு வந்து இதில் வந்து 2 விஷயம், டீலிமிட்டேஷன் வரப்போகுது, விமன் ரிசர்வேஷன். இந்த 2த்துக்கு வந்து விமன் ரிசர்வேஷனுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் டீலிமிட்டேஷனில் பொறுத்தவரையில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இது வெளியில் எழுந்து போகிறதும் சப்போர்ட் பண்ண மாதிரி கணக்கு வச்சுக்கலாமா? எப்படி அது வெளியிலேருந்து போகிறதோ போகாதோன்றத சொல்ல முடியாது, ஆனால் எதிர்ப்பாங்க. இதனுடைய நிகழ்ச்சி என்னன்னா, டீலிமிட்டேஷன் இப்போ எதுக்கு தேவை? அதை சொல்லுங்கள். டீலிமிட்டேஷன் என்ன தேவை? அதை விட நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. மக்கள் தொகை இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு சார். மக்கள் டீலிமிட்டேஷன் சென்னை கார்பரேஷன், சென்னை ஒரே கார்பரேஷன் இருந்தது, இன்னைக்கு ஆவடி பிரிச்சாச்சு, தாம்பரம் பிரிச்சாச்சு, எல்லா கார்பரேஷன் பிரிச்சிட்டோம். மக்கல் தொகைக்கு ஏற்ப எல்லாமே நடந்தானே சார் ஆகணும். மக்கள் காலத்தின் கட்டாயம் இல்லையா அது? மக்கள் தொகை எவ்வளோ வந்திருக்கு சார்? 2021க்கும் 2024க்கும் இப்போ என்ன வந்திருக்கு சார்? எவ்வளோ வந்திருக்கு? எவ்வளோ 10% தான் சார் இப்போ ஏறி இருக்கு. நீங்கள் இது வந்து ஒரு பெரிய இது கிடையாது சார். நீங்கள் வந்து ஏரியா வைஸ் பார்த்தீங்கன்னாலும் இதனுடைய பரந்த செயல்பாடுகள் வந்து எந்த அளவுக்கு முடிஞ்சு, எல்லாத்துக்கும் வீடு கொடுத்துட்டாங்களா
சொல்ல முடியல. சார் இது மாதிரி திட்டங்கள் மக்களை சென்றடைய வேண்டும் என்றால் நிறைய எம்எல்ஏக்கள் வேணும், நிறைய கவுன்சிலர் வேணும். 234 தொகுதிக்கு 50% எக்ஸ்ட்ரா தரேன்றாங்க டீலிமிட்டேஷன். சார் வாட்ஸ் த ப்ராப்ளம்? எக்ஸ்ட்ரா தர்றதெல்லாம் வந்து சும்மா இன்னைக்கு நேரத்தில் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் 10 லட்ச ரூபா போகிறேன்னு சொன்னாங்க, போட்டாங்களா? அதை நம்பி இறங்க முடியாது சார். இது நீங்கள் என்ன ப்ராசஸ், நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் 13.5 லட்சம் கோடி, அது சரியா தப்பா விவாதத்துக்கு போக வேண்டாம். 13.5 லட்சம் கோடி, ஆனால் இங்கே சென்ட்ரலில் 214 லட்சம் கோடி. இப்போ நீங்கள் அதனுடைய ப்ராசஸ்னுடைய இதை இந்த அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட்டில் பார்த்து இதெல்லாம் நீங்கள் டீலிமிட்டேஷன் இல்லை, அது தலைப்புக்குள்ள நம்ம அப்புறம் நம்ம தலைப்பு என்ன டீலிமிட்டேஷன் வருது வரலன்னு அப்புறம் பார்த்துப்போம். இப்போ பிஜேபியை நோக்கி நெருங்கும் இந்த திமுகவினுடைய செயல் டிவிகேவை எதிர்க்கவா இல்லை தங்களை காப்பாற்றிக் கொள்ளவா? டிவிகே எதுக்கு, அவங்களுடைய கொள்கை என்ன, அதை தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் வந்து இங்கே வந்து டிவிக்கு வந்து ஒன்றும் பெரிய பெருமை இது எம்பிஸ் ஒன்றும் பார்லிமெண்ட்டில் இல்லை டிவிக்கேல. நீங்கள் வந்து இது வந்து பார்லிமெண்ட்டு சென்ட்ரலினுடைய பிரச்சனையை பற்றி தான் அவங்க பேசுவாங்க. ஸ்டேட் பிரச்சனைக்கு திருப்பி அவங்களால ஃபைட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான வேலை தான். இவர் மிஸ்டர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் என்ன, அவங்க தொகுதியில் வந்து மாண்புமிகு உறுப்பினர் சிவா வந்து பேச வச்சாங்க. ஏன் இங்கே வந்து இப்போ ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர் யார்? ஒரு முகஸ்துதிக்காக சொன்னப்பட்ட வார்த்தையா அதப்ப? ஆமாம், அவ்வளோதான். இவர் டிஆர் பாலு தான், மாண்புமிகு உறுப்பினர் டிஆர் பாலு இதை விட இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர், மந்திரியாக இருந்தவர். அவர் பேசினா ஓரளவுக்கு ஏதோ கன்சிடர் பண்ணலாம். ஸோ அனிதா ராதாகிருஷ்ணனுடைய பேச்சை நமக்கு பொறுப்பெடுக்க வேண்டியதில்லை. திரு மோகன் அவர்கள் இது தன்னை காத்துக்கொள்வதற்காகவா? சித்தார்த் அதுதான் சொல்றாரு. பிகாஸ் 2 பேருமே தேவைகள் இருக்கு. இல்லை ஒரு கட்சி என்றால் அந்த கட்சி வளர்ச்சி பெற வேண்டும். தோய்கின்ற நிலையில் இருக்கின்ற போது அதை தூக்கிவிட வேண்டும். அதுதான் எதிர்பார்ப்பார் ஒவ்வொரு கட்சியினுடைய உறுப்பினர்கள். அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். இப்போது ஒரு வளர்ச்சி என்று சொன்னால் நாட்டினுடைய வளர்ச்சி. இப்போ நாட்டினுடைய வளர்ச்சி தான் மெயினாக கொடுக்கும். அதுதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயமாக ஆட்சி செய்ய வேண்டும். அப்படி சுயமாக ஆட்சி செய்தனால தான் 2 இடத்துல திமுக இல்ல சார். மத்தியிலயும் திமுக இல்ல, மாநிலத்திலயும் இல்ல. இல்ல நம்ம அத பத்தி நீங்க வருங்கால பத்தி தானே சொல்றீங்க. நீங்க இப்போ நடக்க போறதா சொல்றீங்க. இல்ல இனி வருங்காலம் கட்டல் தானே சார். வருங்காலம் கட்டல்னா இப்போ எலெக்ஷன்ஸ் ரெகுலராவே, நாட் only எலெக்ஷன்ஸ். இல்ல எலெக்ஷன் பார்லிமென்ட் அஃபேர்ஸ் நீங்க பாக்கும்போது எலெக்ஷன் பேஸ் பண்ணி தனிமையில் விடப்பட்டிருக்கு திமுக. தனிமை எல்லாம் விடல சார். வேற யார் இருக்கா திமுக? அந்த கட்சியில இருந்த கூட்டணி காங்கிரஸ் இருந்தது. வேற யார் இருக்கா? நீங்க போனவங்க இருக்கிறவங்க சொல்லுங்க. இல்ல டிஎம்கேவே இருக்கு. இன்னும் டிஎம்கே தனியா இருக்கு. தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் யார் வேண்டுமானாலும் வரலாம் கூட்டணிக்கு. அது வரைக்கும் தனியா இருக்கலாம். தனியாக என்பது கட்சியுடைய வளர்ச்சிக்கு இம்பார்ட்டன்ட். நீ கட்சியும் வளரும். மற்ற இதை பார்த்து எங்களுடன் கூட்டணி சேர்வதற்கு நீங்கள் சொன்னதை போல பிஜேபியும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் ஏடிஎம்கே இருப்பது என்றால் ஏடிஎம்கே தான் ஒட்டுமொத்தமாக இவங்க எடுத்துட்டு போயிட்டாங்களே டிவிக்கு. நீங்க கூப்பிட்டுக்கலாமே. எப்படி இப்போ அவங்க பிஜேபி தானே கூட்டணி இருந்தாங்க. என்னாச்சு அவங்களுடைய தேர்தலுடைய ரிசல்ட்? அதிகமாக வெற்றி பெறலையே இல்லையா? அதனால தான் இந்த முயற்சி எடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிக தனிமை, அதாவது அந்த எந்த கட்சி வந்து அந்த மாநிலத்தில் முன்னிலையில் இருக்கிறதோ, இப்போ முன்னிலை யார்? இப்போ எதிர்கட்சியில் யார் இருக்கா? டிஎம்கே தானே இருக்கு. அப்போ அவங்களோட கூட்டணிச்சா ஏன் நம்ம ஆட்சி அமைக்க முடியாது என்று பிஜேபி நினைக்கும், நினைப்பாங்க கண்டிப்பாக. அப்படி வளர்ச்சி பாதையை நோக்கி இதுல வளர்ச்சி எங்க சார்? கட்சியுடைய வளர்ச்சி சொல்றேன் நான். கட்சியின் வளர்ச்சி, கட்சியுடைய வளர்ச்சி, திமுகவின் வளர்ச்சி, திமுகவுடைய கட்சியுடைய வளர்ச்சி தான். சரி. அப்போ வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் அந்த காலகட்டத்தில் எந்த கட்சியோடால் கூட்டணி வைக்கலாம். நம்மோடு ஒற்று போகின்றவர்கள். கொள்கைகள் கொள்கை தனிப்பட்ட கொள்கை வேறு, ஆனால் கூட்டணியில் வைக்கின்ற பொழுது அவருடைய கொள்கை வேறு. ஏன்னா அந்த கட்சியினுடைய கொள்கை அது. ஆக தேர்தலுக்காக தான் கூட்டணியை தவிர்த்து தலைவர்களுடைய தனிப்பட்ட கொள்கை என்பது வேறு, கட்சியின் கொள்கை என்பது வேறு. கூட்டணிக்காக முரண்பாடு உள்ள கட்சிகளோடு கூட்டணி வைக்கலாம். மக்களுக்காக ஏற்கனவே நடந்திருக்கு. மக்களுக்காக ஏற்கனவே 99ல நடந்திருக்கு. அது நீங்க பாத்துக்கணும். மக்களுக்காக சொன்னது ரொம்ப நல்லா, அதுதான் முக்கியமா இருந்தது. 100%. சந்திரசேகரன் மக்களுக்காக திமுக பாஜகவோடு சேருவது தவறில்லை என்கிறார். மக்களுடைய நலனுக்காக, நாட்டின் நலனுக்காக. இது மக்கள் அந்த கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் இப்போ இருக்கிற ஆபத்தை ஒன்று நம்ம உணரணும். நீங்கள் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறீங்க, தேவைன்னு நீங்கள் ஒரு வார்த்தை குறிப்பிட்டீங்க. இன்றைக்கு அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சு 100 இயர்ஸுக்கு பிறகு கூட 250 ஆண்டுகள் ஆயிருக்கு. இல்லை 1920ல் ஃபிக்ஸ் பண்ணாங்க அங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 435. இன்றைக்கு வரைக்கும் அதையே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுவுமே அந்த மக்கள் தொகை அங்கேயும் கூடியிருக்கு. ஆனாலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரெப்ரசன்டேஷனை அதே தான் வச்சுருக்காங்க. அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து சார்
ஒரு முறையோ 2 முறையோ தான், வெகு சில முறை தான் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பல முறை அமெண்ட் இல்ல பண்ணிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட்ன்றது வேற, அந்த ஆனா நாடு வேறு, இந்த நாடு delimitation வேற. டீலிமிட்டேஷன்ல இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்தியாவை அமெரிக்காவோடு கம்பேர் இல்ல கம்பேர் பண்ணலாம்ன்றேன். இதுக்கு பண்ணலாம். ஓகே. எல்லாத்துக்கும் நீங்க ஏங்க அமெரிக்கா மாதிரி உயர்ந்துச்சு, அமெரிக்கா மாதிரி நம்ம இருக்கணும்னு பண்றப்ப நல்ல விஷயங்களை ஏன் எடுத்துக்க கூடாது? அதுவும் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, நம்ம ஏன் எடுத்துக்கூடாது? நல்ல விஷயங்களை ஏன் எடுத்துக்கூடாது? இன்றைக்கு குடும்ப கட்டுப்பாட்டை சிறப்பாக பண்ண மாநிலம் பண்ணணும்னு சொல்லி சிறப்பு பண்ணாங்க. பண்ணுறப்ப சிறப்பாக கடைபிடித்த மாநிலங்கள் பாதிக்கப்படுது. இன்றைக்கு டீலிமிட்டேஷன் கொண்டு வர்றப்ப உத்தரப்பிரதேசம் இன்றைக்கு 80 தொகுதிகள் இருக்குது. இங்கே தமிழ்நாடு பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 தொகுதிகள். நீங்கள் எந்த பர்சன்டேஜில் எடுத்தாலும் சரி, மக்கள் தொகை அடிப்படையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுலையுமே பாதிக்கும். பாதிக்கிறப்ப என்ன ஆகும்னா, இன்றைக்கு ஒரு 4-5 மாநிலங்கள் மட்டுமே ஒரு பிரதமரையோ அல்லது அகில இந்திய அரசியலையோ தீர்மானிக்கக்கூடிய கட்டத்துக்கு வரும். தென் மாநிலங்கள் சுத்தமாக புறக்கணிக்கப்படும். அப்படி நீங்க சொல்வதா இருந்தால் திமுக எதிர்க்கின்ற பட்சத்தில் காங்கிரஸ் மத்திய எதிர்க்குமா? திமுகவோட சேர்ந்து ஏற்கனவே எதிர்த்தது தானே டீலிமிட்டேஷனை காங்கிரஸ் எதிர்த்தது தானே. காங்கிரஸ் எதிர்த்தது தான் கடந்த முறை கொண்டு வந்து தோற்கடிக்கப்பட்ட பில் தானே. முதல்வரும் அதுதான் சொல்லியிருக்காரு. கடந்த முறை இதே வந்து அரசியலமைப்பு சட்டம் 131 திருத்தி அந்த சட்டம் பில் வைக்கப்பட்டு எல்லா கட்சிகளும் இணைந்து எதிர்க்கட்சிகளால் தோற்கடிக்கப்பட்டது. இப்போது மறுபடியும் அந்த பில்ல ஒரு பாஜக ஒரு சூட்சுமம் செய்கிறது. என்னன்னா, மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவையும் அதில் இணைக்கிறாங்க. நீங்க அதற்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது. கடந்த முறை அதுதான் பண்ணாங்க. ஆமா, அதேதான். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தனி, அது ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு விட்ட ஒரு மசோதா. அந்த மசோதாவிற்கும் டீலிமிட்டேஷனுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட போது ஒருமனதாக மகளிர் இடஒதுக்கீடு மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளும் ஒத்துழைத்து 2023 நிறைவேற்றப்பட்டது. அப்போது எல்லா கட்சிகளுடைய கோரிக்கையுமே என்னன்னா, இதே 543 வைத்து நீங்க அந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கொடுக்க கூடாது. அந்த அன்றைக்கே 2024 கரூர்ல முதலமைச்சர் அவரும் அதே தான் சொல்லியிருக்காரு. ஆனாலும் அவருக்கு அவங்க பார்லிமெண்ட்ல ரெப்ரசன்டேஷன் இல்ல. அதனால பாஜக என்ன முயற்சி எடுக்குதுன்னா, இன்றைக்கு ஏற்கனவே திமுக ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் உடைச்சிட்டாங்க. காங்கிரஸ் கண்டிப்பாக எதிர்க்கும். கண்டிப்பாக எதிர்க்கும். திமுக எதிர்க்கும் நினைக்கிறீங்களா? இல்ல, திமுக எதிர்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் அதை பழைய அடிப்படையில் பழைய நட்பு அடிப்படையில் கிடையாது. இது வந்து நட்போ கூட்டணியோ கிடையாது. இது வந்து ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட். ஒரு மாநிலம் பாதிக்கப்படக்கூடாது, ஒரு ஓரவஞ்சனை இருக்கக்கூடாது. ஏன்னா இங்க பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் நேற்றுக்கு கொண்டாடணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்கிருந்து 2 பிரதமரை தேர்ந்தெடுத்த ஒரு கிங் மேக்கரா இருந்திருக்காரு இங்க தென் மாநிலத்திலிருந்து. இன்றைக்கு என்ன ஆகுது, இந்தியாவுடைய ஜியோகிராபிக்கலையே மாத்துறதுக்கான முயற்சி பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் குறிப்பா தென் மாநிலங்களில் இருக்கிற கட்சிகளுக்கு இருக்கின்றது. அதனால பாஜக கண்டிப்பாக இருக்கிறது. திரு ராமன், இது எதை நோக்கி இந்த பயணம்? அதாவது இந்த இதை போட்டு அண்ணன் சந்திரசேகர் சொன்னார், திரும்ப தொடர்ந்து பாருங்கள். ஒரு பாஜக காமராஜரை பிடிக்கா இதே கடந்த திமுக ஆட்சியை என்ன சொன்னாங்க, செல்வ பெருந்தை அவர்கள் காமராஜர் போன்ற ஆட்சி அமைக்கிறாருன்னு சொன்னதான் செல்வ பெருந்தகை. ஆமாம், செல்வ பெருந்தகை சொன்னார், செல்வ பெருந்தொகைன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி சந்திரசேகர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு என்னென்னா தாவேகா என்ற கட்சியை நம்ம விட்டு கொடுத்தோம்னா நமக்கு இங்கே வேலை இல்லாமல் ஒரு நிலைப்பாடு ஒரே ஒரு இதில் கட்சி நிலைப்பாடு எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் கொண்டு வர்ற பில்லோட முக்கியத்துவத்தை மட்டும் அதுவுமே கட்சிகளுக்கு இடையிலான கேட்ட கேள்வி. இது வந்து நாட்டு நலன்னா மேகதாது வீட்டு நலனா? அது மேகதாதுல எந்த விதத்திலையும் சட்ட போராட்டம் தான் பண்ண முடியுமே தவிர கட்சிகளுக்கிடையிலோ மாநிலங்களுக்கிடையிலோ கிடையாது. ஏற்கனவே அத்தாரிட்டி நடுவர் மன்றம் போட்டாங்க. நடுவர் மன்றம் தீர்ப்பு ஒரு நியாயம், எங்களுக்கு பிஜேபி நியாயமா? இதுல என்னங்க நடுவர் மன்றம் வச்சிருக்காங்களா? இதுல நீங்க வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி ஒரு தீர்மானம் கேட்க மாட்டேன்றீங்க. அனைத்து கட்சி கூட்டமும் விசாரணை கமிஷன் நம்ம ஊர்ல ரெண்டும் வேலைக்கு ஆகாத விஷயம். அனைத்து கட்சி கூட்டத்துல என்ன இல்லங்க, ஒரு பில் பாஸ் பண்றீங்க, ஒரு முக்கியமான பில், ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துல பாஸ் வைக்கணுமா இல்லையா? பில்ல வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட கொடுக்கணுமா இல்லையா படிக்கிறதுக்காவது? முதல் நாள் வச்சுட்டு மறுநாள் நிறைவேற்றுறீங்க அப்படின்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க? ராமன் சார், இப்போ அண்ணன் சொன்னார், அனுதார் ராதாகிருஷ்ணனோட அவருடைய வார்த்தை என்பது தலைமையினுடைய எண்ணத்தை அவர் வெளிப்படையாக சொன்னார். இப்போ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுன் அவர்களை அரசியல் கொண்டாடுறேன்னு சொன்னாங்க. ஒரு டெமோ பார்த்தாரு, ட்ரையல் இப்படி சொல்லி பார்ப்பேன்னு. எதிர்ப்பும் இருந்து ஆதரவு இருந்தது. ஒரு நான் அதில் எங்கள் மகனை கூட்டுறக்குள்ள ஐடியாலாம் இல்லை என்ன அவர் சொன்னாரா இல்லையா?
அப்படின் போது நம்ம அதில் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். இப்போ அண்ணன் மோகன் அவர் சொன்னார், திமுகவில் இருந்து வெளியில் சொன்ன அந்த கூட்டணி தாவேக்கலா பெருக்கணும். திமுகவிலிருந்து கூட்டணியில் அங்கு வைத்து எம்எல்ஏக்களை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு தாவேக்கலா ஆட்சியில் அங்கு வைக்கக்கூடியவர்கள் அந்த கட்சி 3ஆம் உடைய கண்டிஷன் இருக்குது சார். அமைச்சர் பதவி வாங்கியவர்கள்லாம் தாவேக்கால் உட்கார்ந்து விடுவார்கள். தலைமை கூப்பிடல் வர மாட்டார்கள். டாட்டா பை பை. குறிப்பா எந்த கட்சியும் சொல்ல முடியுமா? அது எல்லா கட்சியும் சார், எல்லா கட்சியும். திமுகவிலிருந்து வெளியில் சென்று தாவேக்கடன் கூட்டணி அமைச்சா விடுதலை சிறுத்தை. ரெண்டு கட்சி தான் சார், ஒன்னு காங்கிரஸ் ஒன்னு விசிகா. சார் காங்கிரஸை வந்து ஒரு விஷயம் சார், காங்கிரஸ் ஒரு விஷயம் சார், இந்தியா முழுவதும் காங்கிரஸை 2014க்கு பிறகு மக்கள் கைகளை விட்டார்கள். இந்தியாவில் கைக்கு வேலை இல்லை, தாமரை தான் கேரளால ஜெயிச்சிருக்கோம். அது வேற சார். பொறுத்திருந்து பாருங்க சார், பொறுத்திருந்து பாருங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தாவேக்க கூட நம்ம கூட்டணி சேர்ந்துட்டோம்னா நாடாளு தேசிய அளவில் கூட்டணி, தேசிய அளவில் உங்களை ஒரு கைகளை விடுவார்கள். பாஜக எதிர்த்து தாவேக ஒரு வார்த்தை கூட பேசாது சார். பொறுத்திருந்து பாருங்க. நீங்க நினைக்கிற கற்பனை தேசிய அளவு 2029 இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கலாம், அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்காதீங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இது ஒரு அவங்களுக்கு வேற வழி இல்லாம இருக்கிறாங்க. நீங்க வெளியே போனா பாமக உள்ளார ரெடியா இருக்குது, அது மேல உள்ளவன் பார்த்துடுவான் சார். அதனால நீங்க இந்த கற்பனை ஆசைகளை கெட்ட வேண்டாம். காங்கிரஸுக்கு தேசிய அளவு இங்கு எல்லோரும் கைகளை விட்டார்கள். உங்களுக்கு தற்காலிகமாக தென்னிந்தியாவில் இருக்கிறீங்க, அது கூட பெரிய விஷயம். அது கூட திமுக ஆட்சியில் அங்க வந்தாலும் நீங்க பரபரப்பா இருந்தீங்க. இன்னைக்கு திமுக உங்க என்ன நிலைமை? இன்னைக்கு நீங்க எப்படி இங்கே இருந்துகிட்டு அங்கேயும் தொங்குறான் இங்கேயும் தொங்குறான், தொங்குராசா மாதிரி விளம்பர நிறுவனத்தை மாதிரி நீங்க பண்ணிட்டு போயிட்டு உங்களை அவங்களையும் ஏற்றுக்கிடல. காங்கிரஸ்ல தேசிய கன்னடத்தில் நீங்க என்ன பண்ணீங்க, கேரளத்தில் என்ன பண்ணீங்க, கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கீரியும் பாம்பும் இங்க வந்து கொஞ்சம் குழாவுறீங்க. அப்போ என்ன இந்த நாடகம் நடிக்கிறீங்க? அதனால தேசிய அளவில் நிச்சயமாக பாஜக எடுக்கக்கூடிய முடிவுகளை திமுக ஆதரிக்கும் சார், எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அது அதனுடைய ஆதரிக்குதுன்னு உறுதியா இருக்கும் பட்சத்தில் தன்னை காற்றுக்கொள்ளவோ இல்ல நாட்டு நலனுக்காக சொல்றாங்களா? அதுவா இல்ல நாட்டின் நலனுக்கு தன்னை அதாவது ஒரு மனிதனுக்கு சுயநலம் உண்டு, பொதுநலம் உண்டு, இரண்டும் கலந்ததான் அரசியல். இன்னைக்கு ஒண்ணு இல்ல, தாவேகாவிலிருந்து பழைய பாஸ்கர்கள்லாம் தாவேகா போயிருக்காங்களே, எதுக்கு போனாங்க? அவங்க சுயநலத்துக்கு செல்ஃபிஸுக்கு தான் சார். அது அவங்க சர்வீஸுக்கு போனாங்களா? இல்ல, ஆடி மேய்ச்சது போல ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த. திரு சித்தார்த், மீண்டும் உங்களிடம். நீங்க முதலே சொல்லிட்டீங்க இது கிவ் அண்ட் டேக் பாலிசிங்கிறது, பட் இவங்க சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ உங்களோட நிலைப்பாடு மாற்றம் இருக்கா சார்? இப்போ போஸ்ட் மோடி ஏரால 2014க்கு அப்புறம் திமுக இந்த மான்சூன் செஷன் பார்லிமெண்ட்ல என்ன முடிவு எடுக்க போறாங்கிறது வந்து அவங்களுடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ணுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இப்போ சார் சொன்னார்ல, நீங்கள் கேள்வி கேட்டீங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை வெளிநடப்பு செய்வாங்களா அப்படிங்கிறது. வெளிநடப்பு செஞ்சால் கூட அவங்க வந்து அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அது வந்து தாவேக்கா ஸ்டேட் லெவலில் யூஸ் பண்ணிக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா அகேன்ஸ்ட் டிஎம்கே யூஸ் பண்ணிப்பாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா பிஜேபி மோடி அவர்களுக்கு அகேன்ஸ்டாக இருந்த பிரதானமான கட்சியாக அஃப்கோர்ஸ் விசிகா இருந்திருக்கு, திமுகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. திமுக வந்து இந்த மாதிரி தமிழ் தூய தமிழில் சொல்லுவாங்க, எதிர்க்கவில்லை என்பதால் ஏற்றுக்கொண்டோம் என்ற அர்த்தம் இல்லை. இல்லை அதெல்லாம் சொல்லலாம் சார், அதெல்லாம் மேடை பேச்சுக்கு நல்லா இருக்கும். ஆனா ஃபேக்ட் ஆஃப் தி மேட்டர் நம்ம வரும்னா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சனாதனத்துக்கு எதிர்ப்பு பயங்கரமா பேசியிருக்காங்க. முக ஸ்டாலின் கூட அதை பத்தி பேசியிருக்காரு. இந்த பில்லே எரிச்சிருக்காங்க. அந்த பில்லை வந்து எரிச்சுட்டு அவங்க வந்து பார்லிமெண்ட்ல போயிட்டு வெளிநடப்பு செஞ்சாங்க, நாங்க இதை சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறதுனா அது ஒரு மக்களுக்கு அவங்கள சப்போர்ட் பண்ற இல்ல ஐடியாலஜிக்கலா அவங்களை சப்போர்ட் பண்றவங்களுக்கு ஒரு ஏமாற்றமா இருக்குங்கிற மாதிரி தான். ஐடியாலஜி இருக்கும்போது இப்படி ஒரு முரண்பாடுகளின் மொத்த உருவமா இருக்கிற திமுகவும் பிஜேபி, அதுவும் சனாதன பிரச்சனைக்கு அப்புறம் திரு உதயநிதி அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் நாடு முழுவதும் வழக்குகள் பதியப்பட்ட நிலையில் மீண்டும் அவங்க சப்போர்ட் பண்றதுங்கிறது சாத்தியமா? இல்ல, நமக்கு வர தகவல்கள் அடிப்படையில் நம்ம எப்படி பாக்குறோம்னா, திமுகக்குள்ள நடக்கிற பேச்சுவார்த்தை இப்படிதான் போயிட்டு இருக்கு. என்ன மாதிரி ஒரு சில என்ன சொல்றாங்கன்னா, இதை நம்ம சப்போர்ட்டோ இல்ல வெளிநடப்பு செய்யலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருவங்க வந்து இல்ல நம்ம ஐடியாலஜிக்கலா ரொம்ப கிளியரா இருக்கணும், நம்ம இதை வந்து அப்போஸ் தான் பண்ணி ஆகணுங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து காங்கிரஸோட எந்த பேச்சுவார்த்தையும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நிலைமை. ஆமா, இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அசெம்பிளில வந்து காங்கிரஸ்ங்கிற வார்த்தையே அவருடைய ஸ்பீச்ல யூஸே பண்ணலையே. ஸோ அவங்க வந்து காங்கிரஸோட சப்போர்ட்ல இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. நேஷனல் லெவலில் திமுக வந்து இந்த பில்லை அப்போஸ் பண்ணுவாங்க, ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. திமுக மத்தியிலும் சப்போர்ட் இல்லாம மாநிலத்திலும் சப்போர்ட் இல்லாம இருக்கிற ஒரு நிலையை திமுக எடுக்குமா? இல்ல, எடுக்காது. அதனால தான் நான் முதல் என்னோட ஓப்பனிங் ரிமார்க்ஸ்லயே சொன்னேன், ரொம்ப பிராக்மேட்டிக்கான பார்ட்டி. அவங்க வந்து இந்த சூழ்நிலையை யூஸ் பண்ணி அவங்களுக்கான பலன் ஏதாச்சும் கிடைக்குமா, பொலிட்டிக்கலாவோ பர்சனலாவோ கிடைக்குமாங்கிற மாதிரி டெஃபினட்டா பார்த்துப்பாங்கிற மாதிரி பார்க்குறேன். அதனால தான் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அப்போசிஷன் பிளாக்ல ரொம்ப டால் லீடரா எமர்ஜ் ஆகியிருக்காரு. 2018க்கு பிறகு, கலைஞர் இறந்ததுக்கு பிறகு ரொம்ப டால், எஸ்பெஷலி 19ல
அவங்க காங்கிரஸ் கட்சியிலேயே ராகுல் காந்தியை யாருமே பிரைம் மினிஸ்டர்னு சொல்லாத போது இவர் வந்து பிரதர் ராகுல் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு மாதிரி சொன்னபோது ரொம்ப ஒரு டால் லீடரா லிபரல் சைடுல வந்து எமர்ஜ் ஆனாரு. ஆனா இப்போ இவங்க வந்து இந்த ஒரு முடிவை வாக் அவுட் பண்ணா கூட அது அந்த அந்த இமேஜ்க்கு வந்து ஒரு பெரிய தோய்வா இருக்குங்கிற மாதிரி பாக்குறேன். இவர் இந்த அளவுக்கு ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ராகுல் காந்தி ரெசிப்ரிகேட் பண்ணாரா? அதை இவருடைய பேர் உச்சரிக்காம இருந்ததெல்லாம் அந்த நேரத்துல ரெசிப்ரிகேட் பண்ணாங்க. தாவேகா வந்ததுக்கு பிறகுதான் அவங்க வந்து கொஞ்சம் ரெசிப்ரிகேட் பண்ணாம இருந்தாங்க. அது ஒரு லவர் ஸ்டிஃப் மாதிரி நம்ம பார்க்கலாம். லவர் ஸ்டிஃப் தான் அது. திரு சந்திரசேகரன் இது லவர் ஸ்டிஃப்ன்றார் அவரு. இப்போ காங்கிரஸோட நிலைப்பாடு இப்போ எப்படி இருக்கும் சார்? இப்போ நீங்க வந்து தாவேகாவே வந்து சில நேரத்தில் நாங்கள் மத்திய அரசை எதிர்க்க போவதில்லை, சும்மா எதிர்கட்சிங்கிறதுனால நாங்கள் எதிர்த்து இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்ற ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருக்கும் பொழுது அப்போ காங்கிரஸ் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இல்லைங்க, நீங்க அரசு கட்சின்னு ரெண்டு விதமா பார்க்கணும். நீங்க எல்லாவற்றுக்கும் எதிர்க்கணுங்கிறது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்லையா? இப்ப தெலுங்கானா மாநிலத்தில் என்ன டெய்லி போராட்டமா பண்ணிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து. ஆனாலும் எதிர்கட்சி தானே. கேரளா முதல்வர் வந்து 40 நிமிஷம் பிஎம் பார்த்துட்டு தானே வர்றாரு. நடந்துகிட்டு தானே இருக்கு, அங்கேயே கவர்மெண்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு. பிரச்சனைகள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் வந்து அரசு ரீதியாக நிர்வாக ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்கலாம், கொள்கை ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில டிஃபரெண்ட் இஷ்யூஸ் இருக்கு. இப்ப நீட் அப்படின்னு சொன்னா இந்தியாவில் பல மாநிலங்கள் ஏத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு கொஞ்சம் எதிர்த்துக்கிட்டு இருக்கு நீட்ன்ற இஷ்யூல. அது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தப்போவே வேண்டிய மாநிலங்கள் விலக்கு தரப்படலாம் அப்படிங்கிற ஒரு பெர்மனன்ட்லி ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மட்டும் விலக்கு தரலாம்னு மட்டும் தான் சொல்லியிருந்தோம். பெர்மனன்ட் குறிப்பிட்ட வருடம்னு சொல்லல, விலக்கு தரலாம்னு ஒரு இது வச்சிருந்தோம். ஆனா அதை இவங்க மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு அதை எடுத்துட்டாங்க. ஒன்று. அதே மாதிரி நீங்க இது மும்மொழி கொள்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா பல மாநிலங்கள் ஏற்றுக்கொண்ட நிலையில தமிழ்நாடு எப்பொழுதுமே எதிர்க்கும். அது இருக்கு. அதனால அந்த மாதிரி விஷயங்கள்ல இது அது மாதிரி இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா 69% ரிசர்வேஷன் எந்த மாநிலத்திலையும் கிடையாது. 50% ஸ்லாபுக்கு மேல எந்த மாநிலத்திலையும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் சாதனை அது. ஜெயலலிதா மேடம் யார் பண்ணாலும் சரி, நான் சொல்றேன் இல்ல, அதை பத்தி அது எந்த விதத்திலையும் மாற்று கருத்து கிடையாது. செய்தவர்களை சொல்லிதான் ஆகணும், அது ஒரு சாதனை தான். ஆனா அது மாதிரி ஒரு டிஃபரெண்ட் இஷ்யூஸ் எல்லாம் உள்ள மாநிலம் சொல்றேன். ஓகே, ஒரு மற்ற மாநிலங்களை விட ஒரு வேறுபட்ட ஐடியாலஜிக்கலி ரெண்டு டிஃபரெண்ட் செக்டரா இருக்காங்க இல்லையா, டிஎம்கேவும் பிஜேபியும். அப்படி அவங்கள ஒருங்கிணைந்து போக முடியுமா? அப்ப காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய அவர் சொல்லாமலும் என்ன சொல்றாருன்னா நேஷனல் வைட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா பிஜேபிக்கும் காங்கிரஸ்க்கும் பெருசா இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் இல்லங்கற மாதிரி இல்ல கிடையாது. அப்படி இல்ல, பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி எதிர்க்கிறதா நம்ம சொல்றோம்னா இவர் இப்ப என்ன சொல்றாரு, ஒரு மாதிரியான அதே ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு விலக்கு கொடுக்குறோம், இங்க தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்கணும்ன்றதுல பேசியிருக்காரு, பார்லிமெண்ட்லயே பேசியிருக்காரு. அது மாதிரி. ஆனா பிஜேபி என்ன பண்றாங்கன்னா பார்ட்டியோட ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு, ராகுல் காந்தி பேசலங்கிற மாதிரி தானே ஒரு குற்றச்சாட்டு வருது. ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணலங்கிற மாதிரி தானே ஒரு குற்றச்சாட்டு. என்னோட பார்வை அப்படிதான் இருக்கு. நேஷனல் இஷ்யூஸ்ல இன்ஃபேக்ட் பெரும்பாலான இஷ்யூஸ்ல பிஜேபிக்கும் காங்கிரஸ்க்கும் ரொம்ப ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லங்கிற மாதிரி தான். ராகுல் காந்தி எங்க இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? இல்ல அது ஓகே, அது எங்கனாலும் இருந்துட்டு போட்டோம். அவரு ஒரு லீடர், ஒரு நாடே பத்தி எரியுது, பல விஷயங்கள் எகிறது. இந்த நேரத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டியவர் எங்க இருக்கிறார்ன்றதே ஒரு கேள்விக்குறியா இல்ல. இல்ல எல்லா விஷயங்களையும் நீங்க இல்ல நீங்க வந்து பர்சனலா நீங்க போற மாதிரி தெரியுது. சார் எப்படி சார்? நோ சார், நீங்க எல்லா இஷ்யூலயும் நீங்க இன்றைக்கு கூட ட்விட்டர் இருக்குங்க, அவரோட ட்விட்டர் இருக்கு, அவருடைய கருத்துக்கள் இருக்கு, எல்லாம் ஏங்க எது வேணாலும் இருக்கலாங்க. நேரடியாவும் களத்துல இருக்காரு. இந்தியால கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும், மணிப்பூர்ல இருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் நடைப்பயணம் செய்தவர்கள் இந்த இருக்கிற தலைவர்கள் யாராவது ஒத்தரை காட்டுங்க, கை காட்டுங்க. மக்களோட நடந்தவங்கள யாராவது ஒத்தரை கையை காட்டுங்க நீங்க தலைவர்கள். ஆக அந்த அளவிற்கு மக்களோட இருக்கிறவர் தாங்க அவரு. எல்லாவற்றிலும் மக்களோட இருக்கிறவர் தான். அடுத்த வாரம் தமிழ்நாட்டுக்கும் வராரு. ஓகே, அடுத்த வாரம் வருகிறார். நீங்க கேட்டதுனால அதனால சொல்றேன், அடுத்த வாரம் வர்றாரு. அதனால நீங்க எல்லாவற்றிலும் எல்லா பிரச்சனைகளிலும் மக்களோடு இருக்கின்ற தலைவராக தான் அவர் இருக்கிறாரு. அதனால நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில எங்கேயோ விசிட் பண்றதையோ அல்லது போகிறதையோ வந்து நீங்க அவர் எங்க அப்படிங்கிறது மாதிரி கேட்கறதுன்றது வந்து ஒரு சரியான நடைமுறை இல்லை. எனக்கு அந்த ஒரு குடிமகனாக கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு, எனக்கும் உண்டு. நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைமை திறமையும் வாய்ந்த ஒருவர் எல்லாம் இருக்கிறார். எல்லா விஷயங்கள்லயும் அவருடைய தலையீடு, அவருடைய கருத்து. திரு மோகன் அவர்கள் இப்போது ஐடியாலஜிக்கலி அகைன்ஸ்டா இருக்கிற ரெண்டு கட்சிகள் இப்படி ஒரு சேர பயணிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இன்ற காலகட்டத்தில் இருக்கிறார். 1992 இருந்தாங்க, மந்திரி சபையிலே இருந்தாங்க. இன்னைக்கு டிவிக்கேன்னு ஒரு பெரிய பலம் பொருந்திய ஒரு கட்சி ஒன்று இருக்கு. இந்த சூழலில் சாத்தியமா தமிழகத்தில்?
இல்லை, எது வேணாலும் சாத்தியம். நீங்கள் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது, எதை கொண்டு வந்தால் இழப்பதற்கு. இன்று உன்னுடையது, நாளை வேறொருடையது, மற்றொரு நாள் இன்னொருடையது. அதுதானே இப்போ இருக்கிறது. அப்படித்தானே இருக்கு எல்லா கட்சிகளும் ஆட்சியில் செய்கின்ற அப்படித்தானே இருக்கின்றார்கள். அதாவது எதையும் நம்ம சொல்ல முடியாது. சரி, மக்களுக்கான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, அந்த கட்சியினுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கின்ற பொழுது கூட்டணி அமைவது இயல்பு. அதில் மாற்று. இப்போ காங்கிரஸ் இல்லை, இப்போ ஒரு நேஷனல் பார்ட்டி எத்தனை பார்ட்டி? 2 பார்ட்டி தானே. அதில் இப்போ காங்கிரஸ் எங்களோட பயணித்தார்கள், இப்போது இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அப்படி என்று சொன்னால் இன்னொரு நேஷனல் பார்ட்டியை we have to approach. அப்போ அந்த அப்ரோச்சில் பிஜேபி தான் இருக்குது. சரி, மக்களுடைய பணிகளை நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பெறணும்னா நேஷனல் பார்ட்டியோடு தானே நம்ம இருக்கணும், ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். அப்படி தான் மக்களுக்கு அது வந்து பலனளிக்கும். அந்த அடிப்படையில் பிஜேபியோட கூட்டணி வைப்பதில் தவறில்லை. அப்படி அமைத்தால் தான் மக்களுக்குடைய பலனை நாம் பெற முடியும். மக்களுக்கு பலனை பெறலாம் சார். ஆட்சியில் இருக்கிறப்ப பிஜேபி ஆட்சியில் தானே இருக்குது. இல்ல இல்ல, பிஜேபி ஆட்சியில் தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க ஆட்சியில் வருங்கால தேர்தல் தான் சொல்றோம். சந்திரசேகருடைய கேள்வியை வந்து இந்த சந்திரசேகர் கொஞ்சம் சிம்பிளா கேட்கிறேன். இப்போ இந்த பக்கம் டிவிகே இருக்கு, இந்த பக்கம் திமுக இருக்கு. யார் கேட்டா பிஜேபி பண்ணும்? டிஎம்கே கேட்டா பண்ணுமா, டிவிகே கேட்டா பண்ணுமா? டிவிகே கேட்கறதுக்கான அதிகாரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். திமுக கேட்டா பிஜேபி பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்ல, சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க எம்பி யார் அதிகமா இருக்கா? டிவிகள் யாராவது இருக்காங்களா சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எம்பிகள் இருக்காங்களா இல்லையா? அவங்க கேள்வி எழுப்பார்களா இல்லையா? அது மக்கள் பிரச்சனை தானே. கண்டிப்பாக பிஜேபி ஒப்ளைஜ் பண்ணும், அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. பவர் வந்து டிவிகே கிட்ட கிடையாது. இல்ல, அப்படி நீங்க சொல்ல கருத்து வந்து எடுபடாது. ஆகவே நம்ம நேஷனல் பார்ட்டி யாராக இருந்தாலும், இப்போ முன்ன காங்கிரஸோடு இருந்தோம், அப்போ ஆட்சியில் இருக்கின்ற பொழுது எல்லா உரிமையும் பெற்று தந்தோம், இண்டஸ்ட்ரி எல்லாம் கொண்டு வந்தோமா இல்லையா? அதே போல பிஜேபியில் நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது 99 அப்போ எத்தனை இண்டஸ்ட்ரியல் கொண்டு வந்தோம் பாருங்க. அப்போ மக்களுடைய இதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ மக்களுக்காக, மக்கள் நலனுக்கு, டெமோக்ரஸி ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், அந்த அடிப்படையில் அலையன்ஸ் உருவாகுவதில் தவறில்லை. ஏனென்றால் மக்களுக்கு தேவை, மக்களுடைய பணிக்கு தேவை. அந்த அடிப்படையிலே அலையன்ஸ் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. திரு பிரான்சிஸ், 22 எம்பிக்களுடைய பலம் திமுகவுக்கு இருப்பதால் பிஜேபி எங்களால் பேசி நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும், நாங்கள் பயணிப்பதில் தவறு இல்லைங்கிறார் திரு மோகன். ஏன் லாஸ்ட் 5 வருஷம் என்ன பண்ணாங்க? 2 வருஷம் என்ன பண்ணாங்க? 2024 சார் அது கிடையாது. நீங்க நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் 22 பேர் இருந்தாங்க, இருக்காங்க. அவங்களால எதையும் சாதிக்க முடியுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால தானே பிஜேபி பிஜேபிக்கு போக மாட்டாங்க சார். பிஜேபிக்கு சார் அவங்களுடைய கொள்கை என்ன? தலைவர் எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு? சனாதனத்தை ஒழிப்புன்னு தான் சொல்றாரு. அப்ப அந்த இதுல இருக்கும்போது கொள்கையில மாறுபட்டு நீங்க வெளியில வந்து நாங்க உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம்னா அப்போ என்ன அர்த்தம்? குதிரை பேரமா? அடுத்த குதிரை பேரம் தான் வரும். இப்ப நீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா குதிரை பேரம் தான். இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் தாவைக்க சொன்னீங்கல்ல, அடுத்து நீங்கள் இங்கே போனீங்கன்னா என்ன அர்த்தம்? குதிரை பேரம் தான். குதிரை பேரத்துக்காக இவர்கள் இந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்காக செய்தார்கள். காரணம் அவங்ககிட்ட இல்லை, காரணம் என்ன சார்? காரணம் நீங்கள் அலைன்ஸ் எப்போ வரணும்? 2029 தான் வரணும். இப்போ அலைன்ஸ் கிடையாது. இப்போ பில்லை பற்றி தான் பேசுகிறோம். பில்லை பற்றி உள்ள பிரச்சனை, டீலிமிட்டேஷன் பில்லை பற்றி தான் பேசுகிறோம். ஆமாம் சார், 1996 பெண்களுக்கான ஒதுக்கிவிட்ட மசோதாவை அப்போ ஆரம்பித்த 30 வருஷம் ஆச்சு சார். 33%. இப்போ அவங்களால பேசக்கூடிய எம்பிஸ் வந்து மொத்தம் 14% தான் சார் இருக்கு. அதுக்கான பில்லை தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஜெயிப்பாங்க. ஆனால் டீலிமிட்டேஷனுக்கு பண்ண மாட்டாங்க. திரு ராமன், இவருடைய பிரான்சிஸோட வாதத்தை கேட்டிருப்பீங்க நீங்க. சில விஷயங்களுக்கு பண்ணுவாங்க, சிலது நாங்கள் சேர்ந்து போக வேண்டியது காலத்தின் கட்டாயங்கிறாரு மோகன். இவர் என்ன சொல்ற? நாங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது, அப்படி போனாலும் 22 எம்பியினுடைய தேவை பிஜேபிக்கு தான் இருக்கு, அப்போ நாங்கள் மிரட்டி வேலை வாங்க முடியுன்ற ஒரு பவர்ல திமுக இருக்குங்கிறார். உங்களுக்கு 2014க்கு பிறகு மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்குது. காங்கிரஸ் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபிக்குன்னு ஆதரவான எம்பிக்கள் இங்கே இல்லை. ஆனால் ஆட்சியை ரன் பண்ணுறோமா? இந்தியாவில் காங்கிரஸ் இல்லை, தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பிஜேபியை வரவிடக்கூடாது, அது மதவாத சக்தின்னு சொன்னதும் உங்களோட திராவிட கட்சிகள் தான். விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு இந்த மதவாதம், இனவாதம், மொழிவாதம் எல்லாமே போச்சு, எல்லாம் வேற லெவல் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக இலக்கு கழகம் இல்லாத தமிழகம் ஒன்று உருவாக வேண்டும் தமிழகத்தில். பாரத் முத் பாரத். ஆமாம், அதே போல தமிழ்நாட்டில் இன்னைக்கு கழகம் இல்லாத தமிழகம் ஒன்று உருவாக்கி தவேகம் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். தமிழக வெற்றி கழகம் இல்லாத தப்பு இல்லையே சார். நீங்க யார்? திராவிட கழகம் சார். ஆமா சார். இப்போ நீங்க சார் காங்கிரஸ் இன்னைக்கு பெருசா பீத்திக்கிறாங்களே, நீ யாரு கூட இருந்தீங்க? நீங்க
திமுக கூட கூட்டணியில உட்கார்ந்துக்கிட்டு நீங்க அவங்க மூலமா ஜெயிச்சுக்கிட்டு வந்து இன்னைக்கு வந்து தாவேக்கலா இது கூட்டணி ஆகிட்டு 2 மந்திரியை வாங்கிட்டு என்ன ரீல் விடுறீங்க? ஏதோ கூட்டணியில் இருக்கிறாங்களாம், இவங்களாதான் தாவேக்கா எல்லாம் கேட்கறாங்களாம். சார் தாவேக்கா உங்களையும் பார்ப்பாங்க, அவங்க எங்கேயோ போயிட்டாங்க சார். இன்னைக்கு தாவேக்கா மத்தியிலே நிர்வாகத்தில் சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் 2029 தாவேக்கா கூட கூட்டணியில் இருக்கிறீங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. அதனால் திமுகவும் அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கின்றன. காரணம் என்றால் பிஜேபி இலக்கு கழகம் இல்லாத தமிழகம், அது தாவேக்கா உருவாயிடுச்சு. நீங்க அப்படி சொல்றதா இருந்தா, அதாவது தன் கட்சிக்கு கிடைத்த முதல் ராஜ்யசபா எம்பியை தாவேக்கா காங்கிரஸுக்கு கொடுத்தானே அழகு பார்த்தது. அதை வந்து அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணபுரான் மதுரா நகரத்தில் வந்து குசேலனுக்கு இப்படி அவல் கொடுத்த கதை உள்ளதோ அதே போல் அந்த கூட்டணியை உருவாக்குறதுக்கான நிலைப்பாடு காங்கிரஸின் வந்து அவங்க மூலமாக ஒரு நிலைப்பாடு உருவாக்கி நீங்கள் தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி ஆச்சுன்னா கேரளாவில் நம்ம ஜெயிச்சிடலாம், பாண்டிச்சேரியில் ஜெயிச்சிடலாம், தமிழ்நாட்டிலையும் ஜெயிச்சலான்னு அந்த மீடியேட்டராக இருந்த அந்த நபருக்கு ஒரு எம்பி, அவ்வளோதான். அதில் தப்பு ஒன்றும் இல்லை. நட்புக்காக கொடுத்தாங்க, இணைக்கு தான் கொடுத்தாங்க, நன்றி இதுக்காக கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது சார். அதனால் சரி நாம போய் அவங்க எதுக்கு நீங்களே வச்சுக்கிடுங்க. அது எதை காட்டுகிறது என்றால், எந்த காலத்திலும் தாவேக்கா காங்கிரஸை கைவிடாதுன்றது தானே காட்டுது. முதலில் ஏற்றுக்கொண்டு அதில் இல்லை சார், அதுக்குள்ள நிறைய விஷயம் சார். காங்கிரஸுடைய நிறைய எண்ணம் என்ன என்றால் 2029 தாவேக்காவோட கூட்டணி வச்சோம்னா தேசிய அளவில் ஒரு பிரச்சனை இருக்குது. தேசிய அளவில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, அதை ரெடி பண்ணிட்டோம்னா தேசிய அளவில் நம்ம மத ரீதியாக ஓட்டு வாங்கினா கேரளாவில் எவ்வளோ இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது, நம்ம இதை வச்சு கணக்கு இங்கே நம்மளும் ஒரு மத அரசியல் போகலாம். இந்த கற்பனைக்கெல்லாம் அமித்ஷா இதை மாதிரி 1000 கற்பனையாக பார்க்குற ஆள் சார். அதனால் காங்கிரஸ் மத அரசியல் பண்ணலாம் கண்டிப்பாக விஜயை வைத்து உங்களுக்கு தெரியாது சார். சார் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொன்னார்? பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய நிலைப்பாடு, அது போல கேசி வேணுகோபாலுடைய நிலைப்பாடு என்ன, கேரளாவில் குறிப்பிட்ட ஒரு மத சமுதாய ஓட்டு நமக்கு இருக்கின்றது. அதே போல் தமிழகத்திலும் தாவேக்கா தலைவரை நம்பி ஒரு குறிப்பிட்ட மத சமுதாய ஓட்டு இருக்கின்றது. இதை தேசிய அளவில் செய்தோம்னா இந்தியா கூட்டணிக்கு இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும். எப்படி ஹிந்துத்துவ இந்த சிந்தனை பாஜக எடுத்த படம் வேற சார். சார் இல்ல சார், அதெல்லாம் சார் இதெல்லாம் உங்கள்ட்ட சொல்ல முடியாது சார். அதுக்குள்ள இல்ல சார், உங்களுடைய எண்ணம் இல்ல. ஆமா சார், தேசிய அளவில் உள்ள காங்கிரஸ் உடைய எண்ணம் ஒரு முழுக்க மத ரீதியான ஒரு எண்ணம். அதுக்கு விஜய் இடம் கொடுக்க மாட்டார், அதற்கு தாவேக்கா முதலமைச்சர் இடம் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு. காரணம் என்றால் அப்படி இடம் கொடுத்தால் தேசிய அளவில் பல பிரச்சனைகள் ஏற்படும் என்பது தாவேக்கா தலைமைக்கும் தெரியும், டெல்லி பிஜேபிக்கும் தெரியும். ஏமாற போது காங்கிரஸ். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்கள் கேள்விக்கான பதிலை திரு பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார்கள். திரு பிரான்சிஸ், ராமன் ஒரு குற்றச்சாட்டு வச்சார். காங்கிரஸ் ஒரு பெரிய அஜெண்டாவோட வந்தாங்க, தமிழகத்தில் ஒருத்தர் பிரைம் சிஎம் வராரு, கேரளாவில் ஒரு மதம் இருக்கிறது, அதை வச்சு இந்தியா முழுக்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணலான்னு ஒரு விஷயம் சொன்னார். அதை பதில் சொல்ல நீங்கள் தான் சரியான ஆளாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் இந்த மத ரீதியாக பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இந்தியா முழுவதும் இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா 3 to 5% தான் இருப்பாங்க. இவங்களால் இதுவரையும் யாருக்கும் எந்த விதத்துலையும் போராட்டமோ இதுவே நடந்தது கிடையாது. அவங்களுக்கு பாதித்தது மணிப்பூர் நிகழ்ச்சி. அடுத்து வந்து 20,000 பேருக்கு FCR கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்க யார்? தொண்டு நிறுவனம், அவங்க சர்ச்சு கிடையாது. அதையே புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் அங்கே மத்திய ஆட்சியில் இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்க செய்கிறது என்ன? படிப்புக்கோ எஜுகேஷனுக்கோ மருத்துவத்துக்கோ தான் அந்த தொண்டு நிறுவனங்கள் நடைபெற்று அவ்வளோத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இல்லை, அவர் காங்கிரஸ் ஒரு ஐடியா இருக்குங்க. அதை தான் சொல்கிறேன். இப்போ ஏற்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கின்ற அந்த மதத்தில் உள்ளவங்க தொண்டு அல்ல, அது தொண்டு அல்ல சார். நீங்க தொண்டு அல்ல சார், தொண்டு கிடையாது. மொரார்ஜி தேசாய் அவர்கள் பிரதமராக இருக்கின்ற போது அன்னை தெரசா பற்றி விமர்சனம் சொன்னாங்க தெரியுமா? அதாவது நீங்க சேவை செய்றீங்க நல்லதுதான், ஆனால் சேவை என்பது மதம் மாறினால்தான் சேவை என்றால் அது மதம் சேவை அல்ல, பிசினஸ் என்று சொன்னாரா இல்லையா? இல்ல சொன்னாராங்க இல்லையா? சொல்லுங்க. தொண்டு நிறுவனம்ன்றத பத்தி தான் பேசுற மொழிய சார். எல்லாம் ஒண்ணுதான் சார். சேவை என்பது அடுத்த கண்ணோட்டத்துக்கு நீங்க வரீங்க. மத மாற்றம் அதான் நாங்க சொல்றோம். நீங்களா சொல்றது எப்படி? மத மாற்றத்தை யார் செய்றா? இருந்தா அதுக்கான சட்டங்கள் இருக்கு, அதுக்கான நிகழ்ச்சிகள். நம்ம தலைப்பு ஒட்டி போவோம். திரு சித்தார்த் சார் இப்போ சார் சொன்னது ஓப்பனாவே நான் அவர் என்ன சொல்றாருன்னா கிறிஸ்டியன்ஸை வச்சு ஒரு அரசியல் நடக்கணுங்கிற மாதிரி தான் அவர் மறைமுகமா சொல்றேன். நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். இப்போ நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்து அந்த ஒரு மத ஐடென்டிட்டியை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா சுருங்க முடியாது. ஏன்னா அவர் வந்து கொளூர் மூகாம்பிகை கோவில் போனாரு, இங்க கூட முருகன் கோவில்லாம் போயிருக்காரு. அவரோட ஐடென்டிட்டி, அவருடைய ஃபேன்ஸே நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி அவருக்கு இல்லை. ஸோ அது ஒரு பாயிண்ட் நான் வைக்க வரேன். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, திமுக பாயிண்ட்டுக்கு நம்ம மறுபடியும் வரோம்னா,
இன்னைக்கு தட் இஸ் நேற்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் டெல்லியிலேருந்து ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. டிஎம்கேலேயே வந்து அவங்க தலைமைக்கு கோரிக்கையை வச்சுருக்காங்க, நம்ம வந்து பார்லமெண்ட் செஷனில் ஒரு மிடில் பாத் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான லெஃப்ட்டும் இல்லாமல் ரைட்டும் இல்லாமல் சென்டர் பார்ட். இல்லை இந்த பில் சம்மந்தமாக பேசிக்காக பிஜேபி என்ன அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்குன்னா, சரி நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக ஓட் பண்ண மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் அப்ஸ்டேன் பண்ணிருங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் கனிமொழி கருணாநிதியே கோட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து சில இஷ்யூஸை ரேஸ் பண்ணியிருக்கோம் பிஜேபியோட. கனிமொழி மேடம் சொல்கிறாங்க, தமிழ்நாடுஸ் இன்ட்ரெஸ்ட் வில் ஹேவ் டு பி ப்ரொடெக்டடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு விதமான ஒரு சமரசம் நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியது. சமரசத்துக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி தான். சமீபத்தில் கூட தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண் எம்பி வந்து மத்திய அமைச்சர் வந்து ஒரு 3 மணி நேரம் சந்தித்து பேசியிருக்கும்போது ஒரு சுமூகமான உறவை நோக்கி தான் இந்த போராட்டமோ வாட் எவர் இட் இஸ் அது போயிட்டு இருக்கு. அது நாட்டுக்கு நல்லதுங்கிறார் இல்லையா, தமிழகத்தினுடைய நலனுக்காகத்தான் இந்த போராட்டம், இந்த முன்னெடுப்பு அப்படின்னு திரு மோகன் சொல்லும் பொழுது இங்க நாட்டுக்கு நல்லதா இல்லையாங்கிறது மேட்டர் இல்ல, திமுகவுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவா இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இப்போ 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே பில்ல தான் அவங்க எரிச்சாங்க, இதே பில்லுக்கு தான் அப்போசிஷன் பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி 2019 மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸில் ரொம்ப ஒரு டால் லீடராக எமர்ஜ் ஆகியிருக்காரு. ஆனால் இவங்க இப்போ அப்ஸ்டெயின் பண்ணால் கூட அவங்களுடைய ஓட்டர்ஸே அவங்கள கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ திமுக ஐடியாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற அவங்க தொண்டர்களே, என்ன தலைவரை இப்படி பண்ணிட்டோம், நம்ம பிஜேபியோட சமரசமாக போயிட்டோம், இவ்வளோ நம்ம ஒரு 6 வருஷமாக 7 வருஷமாக நம்ம பிஜேபி எவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ இப்படி இந்த மாதிரி ஒரு சமரசம் செஞ்சுட்டுமே எதுக்காக செஞ்சோங்கிற மாதிரி கேள்விகள் எழுப்பப்படுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்னது பார்த்தபோது இந்திய அளவில் தேசிய அளவில் பிஜேபி எதிர்த்த 2 தலைவர்கள் யாருன்னா, ஒன்று மம்தா பானர்ஜி கல்கட்டா வெஸ்ட் பெங்கால்ல, தமிழகத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள். இல்ல திருமாவளவன் ஸ்டாலினோட பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க சிஎம் லெவல்ல நேஷனல் லெவல்ல நான் சொல்லும்போது, இப்போ அங்க டிஎம்சியினுடைய நிலைமை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த சூழலில் திமுக வந்து அந்த பலம் கொண்டு எதிர்க்கிறதுக்கு பாசிபிள் இருக்கா பிஜேபியை? டிஎம்சிக்கு ஏற்பட்ட நிலையை பார்த்தது பிறகு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, திமுக கட்சியை உடைக்க முயற்சி நடக்குமாங்கிற மாதிரி, அது நான் எப்படி பார்க்கறேன்னா அது நடக்காதுங்கிற மாதிரி நினைக்கிறேன்னா, ஐடியாலஜிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பார்ட்டிஸ் வந்து பிரேக் ஆகாதுங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். டிஎம்சிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக ஐடியாலஜியும் கிடையாது. அவங்க மம்தா பானர்ஜியை ஒரு ஃபிகர் ஹெட்டை வச்சு தான் அவங்க வச்சுருக்காங்க. திமுக இப்போ ஏன்னா உடையணும்னா இப்போ உடஞ்சிருக்கலாமே. இப்போ வந்து திமுகவில் சில எம்எல்ஏகள் வந்து தாவேக்காவை நோக்கி போக வாய்ப்பு இருக்குல்ல, ஆனால் அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஐடியாலஜிகள். எந்த வகையில் அதிமுக வேறுபடுகிறது திமுகவில் இருந்து? அப்படி பார்த்தா அதிமுக கரைந்து கொண்டு அதிமுக ஐடியாலஜி என்ன சார்? திமுக எதிர்ப்பு தானே சார் அவங்க ஐடியாலஜி. அவங்களுக்கு வேற ஏதாச்சும் ஐடியாலஜி இருக்கா? ஸோ அதனால தான் அவங்க பிளஸ் அவங்க வந்து 5 வருஷம் ஆட்சியில் இருக்கணும் இல்லை அப்போசிஷனில் இருக்கணுங்கிற மாதிரி தான் அவங்களுடைய லெஜிஸ்லேட்டர்ஸோட ஒரு மனநிலை இருக்கு. ஆனால் இப்போ அவங்க ஆட்சியிலையும் இல்லை அப்போசிஷனில் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி அதனால தான் அவங்க தாவேக்காவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. திரு ராமன், இப்போ இந்த நிலைப்பாடு வந்து நாட்டின் நலன் கருதியும் திமுகவின் நலன் கருதியும் எடுக்கப்படுகின்ற முன்னிலை பிஜேபி ஏற்றுக்கொள்ளுமா? பாஜகவுக்கு நாடாளுமன்றத்தில் 22 எம்பி தேவை சார். நிறைய மசோதாக்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த மசோதாக்களை கிளியர் பண்ணணும்னா திமுக எம்பியோட ஆதரவு கண்டிப்பாக தேவை இருக்குது. ஒரு சமரசத்திற்கான நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். எப்படி திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்று தாவேக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அப்போ நீங்கள் நிரந்தர நண்பன் இல்லை பகைவன் சொல்ல முடியும். ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல உள்ள ஒரு சூழ்நிலைக்காக அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க, ஆட்சியை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல் தான் பாஜக வந்து மசோதாக்களை செஞ்சு அதை பாஸ் பண்ணோம்னா திமுக ஆதரவு உள்ள எம்பிக்கள் கண்டிப்பாக தேவை இருக்குது என்பது நிலைப்பாடு. அதுதான் இன்னைக்கு உள்ள நிலைப்பாடு வந்து இருக்க தவிர்த்து, இப்போ நீங்கள் சொன்னீங்க அதிமுகவுடைய நிலைப்பாடு கரைந்து கொண்டிருக்கின்றன, திமுக கரையவில்லைன்னு சொல்கிறீங்க. அதிமுக கரைந்துட்டு போக காரணம் அந்த கட்சி தலைமை எடுத்த சில நிர்வாகம் முடிவு இல்லாத ஒரு சூழ்நிலை தான். அவங்க வந்து ஒருங்கிணைக்கவில்லை, எல்லோரும் ஒரு அரவணைப்பு இல்லாதனால அந்த கட்சி இன்றைக்கி வந்து சில்லியாக பேர்ந்து போகுது. பட் திமுக வந்து தலைமை ஸ்ட்ராங்காக இருக்குதாங்க, 1-2 பேர் போகிறாங்க, பட் அதை நம்ம பொருட்படுத்த முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து அவங்களோட திமுக நிலைப்பாடு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றாங்க. மீண்டும் ஆட்சியில் வர வேண்டும், எப்படியாவது வர வேண்டிய உள்ள நிலைப்பாடு அவங்க ஏற்படுத்திக் கொள்கிறாங்க. அந்த நிலைப்பாட்டை அவர்கள் மத்தியில் பாஜகவுடன் சேர்ந்து இணைந்து வந்தால் ஆட்சி அமைக்கலாம் நிலைப்பாடு யாருக்கு தான் இருக்காது. திமுக அதில் எந்த எல்லைக்கும் போவார்கள், ஆட்சியை மீண்டும் பெறுவார். அவங்க பதவியில் இருந்தவங்க சார், கிட்டத்தட்ட எத்தனை முறை அவங்க நிர்வாகத்தில் பொறுப்பில் இருந்தாங்க. ஆட்சியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு அந்த சொல்லுவாங்களே ருசி என்ற இழப்பாடு, பதவி, அந்த கட்டமைப்பு எல்லாமே அவங்களை இழந்துட்டு நிற்கிறாங்கல்ல. அவங்க இந்த 100க்கு 100 நாம தான் வருவோம்னு நினைச்சாங்க. இன்னைக்கு அந்த நம்பிக்கை வீணாகிட்டது. மக்கள் ஒன்றிணைந்து தாவேக்கு என்ற ஆட்சியை வரவைத்து விட்டார்கள். இனிமேல் திமுக எதிர்காலம் அவங்களுக்கே கேள்விக்குறியா இருக்கின்ற
போது அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க நகர செய்கின்ற போது பாஜகவில் நெருக்கமான நிலைப்பாடு அவர்கள் உருவாகும். திரு சந்திரசேகர், அந்த இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். அந்த நிலை வரும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்க முடியும் உங்களால்? நீங்கள் டிவிகேவும் பிஜேபியும் நெருங்குது ஒரு ஸ்டேஜில். அப்போ உங்களுடைய நிலைப்பாடு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்காதா? இல்ல, எப்படி ஒரு அரசாங்கத்தை நீங்க கட்சியா இருந்து பேசுறது வேற. இல்ல, அரசாங்கம் நெருங்குறத பத்தி நாங்க கவலையப்படல. ஒன்று. இரண்டாவது, கட்சி ரீதியாக எப்படி நெருங்கும்னு சொல்றீங்கன்னு தெரியல. ஏன்னா அவரே கூட கிளியர் ஸ்டாண்ட் எடுத்தார். அவர் கிளியரா இல்ல, அவரே கிளியர் ஸ்டாண்ட் எடுத்தார். ஃபர்ஸ்ட் திரு விஜய் அவர்கள் சொன்னது கொள்கை எதிரின்னு அவரை சொல்லிட்டு சொன்னதோட மட்டும் இல்ல, தேர்தலுக்கு பிறகு அவருக்கு ஷார்டேஜ் இருந்தப்ப நேரடியாக அதிமுகவை அணுகியிருக்கலாம். மொத்தமா அவர் இது பண்றதுக்கு அவருடைய ஆதரவு கோரிக்கலாம். ஆனா திமுகல இருந்த செக்யூலர் ஃப்ரண்ட்ல இருந்த ஒரு கட்சிகளை தான் கூப்பிட்டாரு. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், இவங்களெல்லாம் கூப்பிட்டாரு. ஐயுஎம்எல் செக்யூலர்ல வருமா? ஐயுஎம்எல்லாம் செக்யூலர் தான். அப்படியா? ஏன் அது என்ன இருக்கு? இல்ல சார், செக்யூலர் ஒரு மதமா, ஒரு மதம் பேர்ல இருக்கிறதுன்னு சொல்றீங்க. அவர்களுடைய எதற்காக வச்சிருக்காங்க. நீங்க சுதந்திரம் அடைந்த பீரியட்ல இருந்தே அந்த முஸ்லீம் லீக் இயக்கம் அங்கு செயல்பட்டு வருகிறது இந்தியால. நீங்க இன்னொரு இயக்கத்தை வந்து நீங்க ஒரு மத ரீதியான ஒரு எதிர்ப்பு சொல்றாருல, எடுத்த உடனே கிறிஸ்தவ ரீதியாக பிரிச்சு பண்ணுவாங்க, முஸ்லீம் ரீதியாக, அது கிடையாது. அவர்களுக்கு பாதுகாப்பாக ஒரு இயக்கத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்காங்க. ஆனா இன்னொரு இயக்கத்தின் மீது, இன்னொரு மதத்தின் மீது அவர்கள் துவேஷத்தை என்றைக்குமே கக்கியது கிடையாது. அதுதான் நீங்க மத ரீதியா பிரித்து பார்க்கணும். நீங்க இன்னைக்கு அதிமுகவை பத்தி குறிப்பிட்டிருந்தாங்க கரையுதுன்னு சொல்லிட்டு. அவர் மோடி எங்கள் டேடின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு கோபம் வந்தா வந்து ஆட்சி கவிழ்ந்துரும் சொல்றாரு. அவர் எந்த கட்சியில இருக்காருன்னு அவருக்கே மறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். எடப்பாடி அவர்களுக்கு கோபம் வந்தா ஆட்சி கவிழ்ன்னு சொன்னா அதுல அர்த்தம் இருக்கு. ஆக இந்த ரெண்டு கட்சிகளும் எப்படி ஒருங்கிணைகிறது, எப்படி ஒரே கோட்டில் ஒரே நேர்கோட்டில் வருகிறது அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. திரு மோகன், ஒரே நிமிடத்தில் உங்களுடைய சேஞ்ச் இஸ் இன்விட்டபிள், மாற்றம் தவிர்க்க முடியாதது. அப்படி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது அது மக்களுக்கானது. மக்களுடைய வளர்ச்சி பாதை நோக்கி பயணிக்கின்ற பொழுது மாற்றம் ஏற்படும். அப்படி அந்த மாற்றத்தை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணால் மக்களுடைய வளர்ச்சி, மாநிலத்துடைய வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். அந்த முயற்சியில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் இருக்கின்ற கட்சிகள், அதாவது நேஷனல் பார்ட்டியில் காங்கிரஸை இழந்து விட்டார்கள். இப்பொழுது பிஜேபி நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை நடப்பதில் தவறில்லை. ஏனென்றால் 22 எம்பிக்கு அங்கே இருந்து போராடி கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ நம்ம போராடி பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்படி போராடுகின்ற அதுதான் என்னுடைய கேள்வியே. அப்போ கண்டிப்பாக அவங்களோடு பயணிக்கின்ற பொழுது சில நோக்கங்கள், இப்போ 17 ஸ்டேட்டில் அவங்க இருக்காங்க ஆளுங்கட்சி. ஆனால் காங்கிரஸ் தேய்மானத்தில் இருக்குது. 4 ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. அப்போது பிஜேபி பயணிக்கின்ற பொழுது நாம் வந்து எல்லாருடைய உரிமைகளும் மத்தியில் இருந்து மாநிலத்துக்கு பெற முடியும். அந்த அடிப்படையில் அலையன்ஸ் வைப்பதில் தவறில்லை. கண்டிப்பாக ஏற்படும் என்பது நம்பிக்கையோடு இருக்கின்றோம். நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள். வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவீர்கள். உங்கள் பேச்சிலேயே அந்த சந்தோஷம் தெரிகிறது. இல்லை, மக்களுடைய வளர்ச்சி தானே, மக்கள் வளர்ச்சி தான் நீங்கள் பார்க்கணும். என்னுடைய கட்சியினுடைய வளர்ச்சியும் இம்பார்ட்டன்ட். அட் சேம் டைம் வந்து அந்த மாநிலத்தில் வளர்ச்சியும் பார்க்கணும். இதே நான் கருப்பு பலூன் பறக்க விடும்போது உங்களுடைய முகத்தை நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ கோவப்பட்டிருக்கீங்க. இப்போ சேரணும் போது முகத்தை சிரிப்பே நான் பார்க்குறேன். இல்லை, மக்கள் வளர்ச்சி, மக்களுடைய மக்கள் நலன் தான். ஆமாம், கரெக்ட். திரு பிரான்சிஸ், இறுதியாக மக்கள் நலன் எப்போது தேவைன்னா 2029 அலைன்ஸு எலெக்ஷன் அப்போ தான் அது தேவை. ரெண்டாவது வந்து என்னன்னா, நேற்று ஒரு என்சிபியினுடைய எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் வந்து அவங்க போய் பார்த்தாங்க. யார்? மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் எல்லாரும் பார்த்து எங்களுக்கு 50% வேணும் அப்படின்னு. விமன் பாஸ் பண்ண போகிறது விமன் பில் தான் பாஸ் ஆகும். ஆனால் டீல் லிமிட்டேஷன் பாஸ் ஆகாது. இல்லை, விமன்ஸ் பில் ஆல்ரெடி பாஸ்டுங்க. அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு விவாதத்தினுடைய இறுதி வந்திருக்கிறோம். 5 பெருமக்கள் தங்களுடைய கருத்துக்களை மிக அழகாக இனிமையாக வைத்திருக்கிறீர்கள். மக்களின் பார்வைக்கு வைத்திருக்கிறோம். இந்த நெருங்கும் திமுகவும் பாஜகவும் தாவைக்காவை எதிர்ப்பதற்கா, தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கா என்ற விவாதத்தின் அத்தனை கருப்பொருட்களை மக்கள் பார்வைக்கு வைக்கிறோம். மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? காலம் மிகச்சிறிய கடவுள், நல்ல பதிலை காலம் தரும். நம்பிக்கையோடு காத்திருப்போம். வந்திருந்த பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும்.